அவனை தொட்ட நீ கெட்ட. இந்த டயலாக் நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு சினிமாவில் இருந்த ஒரு காமெடி சீன். அதுல இந்த டயலாக் வரும். இப்போ இந்த டயலாக் யாருக்கு சரியா பொருந்தது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இப்போ இந்த டயலாக் சரியா பொருந்தும். ஏன்னு சொன்னா சும்மா இருந்த ஈரானை சீண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கு. வரலாறு காணாத அடி இஸ்ரேல விழுந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் இதுவரைக்கும் இப்படி நம்ம நாட்டுல தாக்குதல் நடக்குமா அப்படின்ட்டு நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு பயங்கரமான தாக்குதல் நடக்குது. ஈரானுடைய தாக்குதல் மற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இஸ்ரேல்ல பயங்கரமா நடந்து கொண்டிருக்குது. இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல் அவிவ் மற்றும் அந்த ரமலா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் ஈரானுடைய மிசைல்ஸ் பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதுவரைக்கும் 3 பேர் அங்க காயம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. ஆனா உண்மையான தகவல் இன்னும் வெளிவரல. அதுபோக பல கட்டிடங்களும் வாகனங்களும் எரிந்து சாம்பலா இருக்கின்றது. 3 பேர் தான் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற தகவல் அங்கிருந்து வந்தது. ஆனா உண்மையிலேயே அங்க 3 பேர் தான் காயப்பட்டிருக்காங்களா இல்ல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படி என்று உங்களோட மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய அந்த மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக பல முயற்சிகள் இஸ்ரேல் செய்திருந்தாலும் அதையும் தாண்டி அந்த இடங்கள் மிகவும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம அப்படியான மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள் மிகவும் விலை மதிப்பு கூடினது. இதனால மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடங்கள்ல இராணுவ தளங்கள் மற்றும் அந்த பாதுகாப்பு தளங்களை குறிவைத்து தான் ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கின்றது. சோ அதால அந்த இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய செலவு தடமும் கூடி இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஈரானுடைய 90% மிசைல்ஸை இஸ்ரேல் தடுத்து விட்டது அப்படி என்று இஸ்ரேல் சொன்னாலும் இதற்கு இஸ்ரேலுக்கு மிகவும் அதிபயங்கரமான பொருளாதார நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. சும்மா சொல்றதுக்கு இல்ல, 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் நஷ்டமடைந்திருக்கின்றது. இது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுபோக இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகுவையும் காணவில்லையா? ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மொஜதபா கமேனி 2 பேரையும் 2-3 நாட்களாக காணவில்லை. அவர்களிடம் எந்த தகவலும் வரவில்லை. அவர்களுடைய செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை. அப்படிங்கிறதால முஜதபா கமேனி கொல்லப்பட்டுட்டார் என்று இஸ்ரேல் தரப்பினரும் நெத்தன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி ஈரானுடைய தரப்பினர்களும் இப்போ சோசியல் மீடியாவுல அதிபயங்கரமான கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இஸ்ரேலுடைய பிரதமர் கொல்லப்பட்டு விட்டாரா அல்லது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜதபா கமேனி பாதிக்கப்பட்டு விட்டாரா? உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்க. அது வரைக்கும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.